ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன பேக் பண்ணிருக்கீன்னு சொல்லி பார்க்கலாமா? நாளைக்கு குட்டீஸ்க்கு ஸ்கூல்ல ஆனுவல் டே, அதுக்கான ப்ரீ ப்ரிப்பரேஷன் தான் இன்னைக்கு ஸ்கூல்லையும் இருக்கும். இன்னைக்கு ஸ்கூலும் 4:30க்கு தான் முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு நான்வெஜ் மெனு ரெடி பண்ணி கொடுங்கம்மான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பிள்ளைங்க கேட்டதுக்காக சிக்கன் மட்டன் சொல்லி ஸ்பெஷலான லஞ்ச் இன்னைக்கு ரெடி பண்ணிருக்கேன். லஞ்சுக்கு ஜீரா ரைஸ், நெய்யில முந்திரி பருப்பு, ரம்ப இலை, சீரகம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஊற வச்சிருந்த பாஸ்மதி அரிசியும் 2 கப் தண்ணி உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு குக்கர் மூடி வேக வச்சிருந்தேன். 2 விசில் வந்த பிறகு ஆஃப் பண்ணிட்டு ஸ்டீம் போன பிறகு ஓபன் பண்ணனா சூப்பரா ரெடி. இது கூட தொட்டுக்கிறதுக்கு மட்டன்ல குழம்பு வைக்க போறேன். கிளீன் பண்ண மட்டன்ல தயிர், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு 30 மினிட்ஸ் ஊற விட்டுறேன். நெக்ஸ்ட் குக்கர்ல கொஞ்சமா நல்லெண்ணெய் விட்டு கொஞ்சம் மசாலாக்குல பச்சை வாசனை போக 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு ஊற வச்ச மட்டனையும் உள்ள சேர்த்து மட்டன் வேகிற அளவுக்கு தண்ணியும் சேர்த்து குக்கரையும் மூடி மட்டன் வேகிற அளவுக்கு 6ல இருந்து 7 விசில் வச்சுட்டு ஸ்டீம் போன பிறகு குக்கரையும் ஓபன் பண்ணேன்னா மட்டனும் நல்லா சாஃப்டா வெந்திருக்கு, எண்ணெயும் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த சமயத்துல எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் பாலை உள்ள சேர்த்து குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. ஒரு கொதியும் வந்த பிறகு மல்லி இலை, புதினா, ரம்ப இலையும் உள்ள சேர்த்து கொஞ்சம் நொர கூட்டினதை ஆஃப் பண்ணிருந்தேன். ஜீரா ரைஸ் கூட மட்டன் குழம்பு சூப்பரா இருக்கும். நெக்ஸ்ட் 10 மணி ஸ்நாக்ஸ்க்காக சிக்கன் கவாப், மஞ்சள் போட்டு கழுகுன போன்லெஸ் சிக்கனை அரைச்சி எடுத்துறேன். நெக்ஸ்ட் வறுத்த வேர்க்கடலை, பச்சை மிளகாய், பூண்டு, உப்பு, கையளவு மல்லி தலையும் சேர்த்து ஒன்னும் பாதியுமா அடிச்சு சிக்கன் கூட சேர்த்துறதேன். நெக்ஸ்ட் இது கூட ஒரு பல்லாரி, ஒரு அரை எலுமிச்சம்பழத்தோட சாறு, 2 ஸ்பூன் கடலை மாவு, கொஞ்சமா ஜீரக பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிருந்தேன். நல்லா பைண்ட் ஆகுறதுக்கு தான் கடலை மாவு சேர்க்கும், தேவைப்பட்ட கூட கொஞ்சமும் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் தண்ணியில நினைச்சு வச்சிருந்த ஸ்கியூவர்ஸ்ல ரெடி பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை நல்லா ஃபோல்ட் பண்றேன். உருண்டையா இல்லாம கொஞ்சம் பிளாட்டா பண்ணி அதுக்கு ஒரு ஷேப்பும் கொடுக்கேன். இப்ப ரெடி பண்ண ஸ்டிக் எல்லாத்தையும் சூடா இருக்க எண்ணெயில 2 சைடும் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனா பொரிச்சு எடுத்துறேன். கொஞ்சம் மிதமான தீயிலையும் இருக்கட்டும், அதே மாதிரி தேங்காய் எண்ணெயில பொரிச்சிங்கன்னா டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும். இப்ப சிக்கன் கவாப்பும் சூப்பரா ரெடி ஆயிட்டு. நான் கவாபா செய்யறது ஸ்கியூவர்ஸ்ல தட்டி வச்சு பொரிச்சேன். இல்ல நீங்க கட்லட்டா ரெடி பண்றீங்க அப்படின்னா இப்படி கூட நீங்க பிளாட்டா ஷேப் பண்ணி பொரிச்சு எடுத்துடலாம். நல்ல பூண்டு, மல்லி இலை வாசத்தோட சாப்பிட அவ்வளவு சூப்பரா இருக்கும். ஸ்நாக்ஸா கூட நீங்க இதை ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் இன்னைக்கான ட்ரிங்க் மோர், கெட்டி தயிர் கூட மிளகாய், சீரகம், காயப்பொடி, உப்பு, கருவேப்பிலை நல்லா அடிச்சிட்டு வடிகட்டிட்டு தண்ணி ஊத்தி டைலூட் பண்ணிருந்தேன். ஸ்நாக்ஸ் லஞ்ச்னு எல்லாமே ரெடி பண்ணதுக்கு லேட் ஆயிட்டு அதனால பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சேமியா தான் ரெடி பண்ணிருந்தேன். இப்ப ரெடியான லஞ்சுக்கு ஸ்நாக்ஸையும் பாக்ஸ்ல பேக் பண்ணிடலாம். லஞ்சுக்காக ரெடி பண்ணிருந்த ஜீரா ரைஸ், அது கூட தொட்டுக்கிறதுக்கு மட்டன் குழம்பு, கூடவே சுள்ளுன்னு தொட்டுக்கிறதுக்காக ஒரு சின்ன பீஸ் ஊறுகாவும் வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் 10 மணி ஸ்நாக்ஸ்க்காக ரெடி பண்ணிருந்த கவாபையும் கூடவே மோரையும் பாக்ஸ்ல பேக் பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லஞ்ச் காம்போ பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நாளைக்கு என்ன மெனுன்னு சொல்லி நாளைக்கு பார்க்கலாம். அது மட்டும் இல்ல ஆனுவல் டே எப்படி போச்சுன்னு பார்க்கலாம். பாய்.